கணபதி, எல்ஐசியினுடைய 60,000 கோடி ரூபாய் சொத்துக்கள் விற்பனை செய்யப்படுவதாக முதலில் செய்தி பரவியது. தற்பொழுது எல்ஐசி அதை மறுத்திருக்கிறது. எப்படி செய்தி பரவியது, தற்பொழுது மறுத்திருக்கிறதே, தகவல் என்ன? எல்ஐசியின் பங்குகள் பங்கு சந்தையிலே விற்பனை செய்யப்படுகின்றன. எந்தெந்த நிறுவனங்களின் பங்குகள் பங்கு சந்தையிலே விற்பனை செய்யப்படுகின்றனோ அந்த நிறுவனங்கள் குறித்து இது போன்ற வதந்திகள் பரவினால் அதை உடனடியாக விளக்கமாக பங்கு சந்தைகளுக்கு அந்த விவரத்தை அளிக்க வேண்டும் என ஏற்கனவே பங்குச்சந்தை ரெகுலேட்டரான செபி தெரிவித்துள்ளது. அதன்படியே தற்போது எல்ஐசி அமைப்பு இந்த செய்தி தவறானது, இது வதந்தி, அது போன்ற எந்த விதமான திட்டமும் இல்லை என தெரிவித்திருக்கிறது. அவ்வப்போது பலரும் பங்கு சந்தைகளிலே பங்குகளின் விலையை உயர்த்தும் நோக்கத்துடனோ அல்லது கீழே வீழ்த்தும் நோக்கத்துடனோ இது போன்ற வதந்திகளை பரப்புகிறார்கள். ஆகவேதான் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் உடனுக்குடன் இது போன்ற விவரங்களிலே விளக்கம் அளிக்க வேண்டும். அப்படி விளக்கம் அளித்தால் வதந்திகள் பரவப்படுவது, அதனால் பலரும் பாதிக்கப்படுவது ஆகவே தடுக்கப்படும் என்பதனால் தான் செபி இத்தகைய விதியை அமல்படுத்தி இருக்கிறது. அதன்படியே பங்கு சந்தைக்கு எல்ஐசி விளக்கம் அளித்துள்ளது. அந்த விளக்கத்தின்படி இந்த செய்தி வெறும் வதந்தி எனவும் அப்படி எந்த விதமான திட்டமும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீப நாட்களாக எல்ஐசி பங்குகளின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. எல்ஐசி நிறுவனத்தின் ப்ராஃபிட், அதாவது நிகர லாபமும் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் தான் இது போன்ற ஒரு வதந்தி பரவல் நடைபெற்றது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.